நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக பாய்வதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சேகர். வணக்கம் சேகர், விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் மெல்ல மெல்ல மழையின் தாக்கம் குறைந்த நிலையில் மீண்டும் மழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மற்றும் நீர்நிலைகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் பெய்த மழை காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 45 அடி எட்டிய வருவதால் அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் நீர் ஆக்ரோஷமாக பாய்ந்து செல்கிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் குளிக்க 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மழை விட்டு பெய்து வருவதால் எந்த நேரத்திலும் தண்ணீர் அதிகரிக்கக்கூடும் என்பதால் காவலர்கள், பேரூராட்சி ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சேகர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.